சந்திரே குலத்திலே தோன்றியவன் என் தந்தையார் திருதுராட்சிதன் மண். அந்த திருதுராட்சிதன் கண்ணிலாத மன்னன் மகடமுடி தரித்த ஒரு மாமன்னன். அவர் ஈன்றெடுத்த குமாரர்கள் நாங்கள் 100 பேர்கள் தெய்வமே. அந்த 100 பேத்திலே முந்தி பிறந்தவன் இந்த உலகத்தை ஆள பிறந்த இந்த துரியோதனன். நான் எப்படியெல்லாம் ஆண்டு வந்தேன் என்றும் நான் தலை நிமிர்ந்தேன். நான் மகுடமுடி தரித்த மன்னன். இம்மண்டலத்துக்கு அதிபதியாக வர வேண்டிய துரியோதனன் என்று சகல விதமான என்னுடைய சேவைகள் நாம் மாண்டு மணிந்து எனக்கு ஆறுதல் சொன்ன என் அத்தானா விலை வர வேண்டியான என் குலதெய்வமா விலை வர வேண்டியான ஜெகனி மாமன் அவர் மாண்டு மடிந்து எனக்கு திக்கு திசை தெரியவில்லையே தெய்வமே. சகனி உயிரோடு இருக்கும் வரையில் நான் கடவுளை நினைத்ததில்லை. சகனி மாமன் உயிரோடு இருக்கும் வரையும் எந்த தெய்வத்தையும் நினைத்ததில்லை. என்னை வெள்ளை அவர் ஆள முடியாது என்று நான் தவறான எண்ணத்தோடு நான் வாழ்ந்து வந்தேன். சகனி மாமன் மாண்ட பின்பு ஆதி மூலமே எனக்கு காத்தல் புரிய வேண்டும் சாமி. வடது திசைய பார்க்கிறேன் தெய்வம் அங்கிருக்குமா, கிழக்கு திசைய பார்க்கிறேன் தெய்வம் இங்கிருக்குமா, தெற்கு திசைய பார்க்கிறேன் தெய்வம் இங்கிருக்குமா, மேற்கு திசைய பார்க்கிறேன் தெய்வம் அங்கிருக்குமா, ஆகாயத்தை பார்க்கிறேன் தெய்வம் அங்கிருக்குமா, இந்த பூமியை பார்க்கிறேன் எந்த பூமியை பார்க்கிறேன் தெய்வம் எங்க இருக்குமே தெய்வம் தெய்வம் என்று ஆதி மூலமே எனக்கு கருள் புரிய வேண்டும். என்னை நான் கத்தி கதறுகிறேனே தெய்வமே. நான் கம்பீரமா வாழ்ந்த வந்த எந்த திருவோணம் என் வாழ்நாள் பறித்து போய்விட்டதே. ஒன்றி ஒருவனாகிறேனே பாபமே. எனக்கு திக்கு திசை தெரியவில்லை. என் உயிர் பிழைக்க வேண்டும். பாண்டவர் கையிலே நான் அகப்படக்கூடாது. இவன் கண்ணுக்கு நான் அகப்படக்கூடாது. என் உயிர் போய்விடுவே என்று பயத்தான் நான் செய்த பாவத்தை நினைத்து பார்க்கிறேனே. ஐயா திருகூலத்தில் நான் செய்த ஐயோ நான் சீர்குலைந்து என் பேரழைந்து நாத்தியங்களே
அவன் தம்பி மான செய்த தபாவளந்தான் எனக்கு பாண்டவரை காலகத்தில் நான் ஒட்டிவிட்டேன் நான் செய்த தீமைதான் இங்கு ஒரு துணையோ இங்கு ஒரு துணையோ எனக்கு ஓஹோ என்ன திருவுலத்தில் செய்தவோ நான் செய்தவோ ஆட்சி அதிகாரம் என்னிடத்திலே இருக்கிறே என்று சீர்குழந்தே என் பேரதிகாரத்தை வைத்து நான் என் பேரறிந்தேன் என் ஆட்சி அழிந்து போய்விட்டதே ஒரு போர் பூமியாழ்வார் என்று சொல்வார் பொங்கினோர் காடாழ்வு என்பார்கள் பெரியவர்கள் பொறுத்தான் பூமி பொறுத்தான் தர்மன் இந்த பூமி ஆழ்கிறான் ஆள போகக்கூடிய நேரம் ஆட்சி அதிகாரம் என்னிடத்திலே இருக்குது என்று பொங்கியிருந்தேனே சகல விதமான பேர்களை பறிகொடுத்து விட்டேன் நானும் மாண்டு மனித போய்விடுவேனோ நான் செய்த தீமை ஒன்றில்லை இருந்த தெய்வமே எனக்கு பங்காளியா விலகி வர வேண்டும் போன்றவர்களை ஜென்ம பகையாளியோ என் மனதிலோ என்னே அந்த பஞ்சாபாரத்து சூதினால் பகடையாடு செய்ய வைத்தேன் பகடையாடி பாண்டவர்கள் செல்வத்தை பறித்தேன் பாண்டவர்கள் செல்வத்தை பறித்து ஐவர்களையும் அடிமையாக்கினேன் அத்தோடு விட்டேனோ ஐவருக்கு ஒப்பற்ற ஐவரே மாலை அணிந்த தேவி துரோபத ஏகத்தில் பிறந்தவள் அம்மா ஒரு தாயின் அங்கத்தை பிறக்கவில்லை ஏதாயே நீ பிறந்தது நெருப்பு உன்னீரும் கருப்பு உன்னையே எதிர்த்தேனே அம்மா உன்னையே எதிர்த்து என்னையே இழந்து விட்டேனே நீ ஒரு பெண் தெய்வம் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை இந்த பூமியில் பிறக்க வந்த நீ ஒரு தெய்வம் என்று உன்னை நான் மனவாக எண்ணி பார்க்கவில்லை உன்னை கொண்டு வந்து எழுதாபடி எட்டி
உன்னை மாலா துயிலணிந்து உன் மானத்தை பார்க்க வேண்டும். நான் தீய குணத்தோடு உன்னை நான் நினைத்தேனே. நான் செய்த பாவம் என்னை அழித்து விட்டதே அம்மா. என் தீய குணம் என் வாழ்நாளை பறித்து விட்டதே. அத்தோடு உங்களுக்கு நான் செய்த கொடுமை வஜ்ரபங்கம் செய்தேன் தம்பி துச்சோதனை விட்டு விக்கேனாதோடு உங்களை 12 கழித்து ஐயார் நாட்டை கேட்டாரே. பனிரெண்டு வனவாசம் 12 வனவாசம் ஓராண்டி அஜாதவாசம் ஓட்டிருக்கேன் பாண்டவர்கள் 12 ஓராண்டி அஜாதவாசம் கழித்து வந்து நாட்டை கேட்டாரே. எந்த பாவி துரியோதன நாட்டை கொடுத்திருக்க கூடாதா? நாட்டை கொடுத்திருந்தா எனக்கு இந்நிலைமை வந்திருக்குமா? ஊதினால் தோற்ற நாடு என்று எண்ணி முதலாம் உலகமகாமுனிவர் பூதாக வந்து பாண்டவருக்கு சேர வேண்டியான தாகத்தை கொடு என்று கேட்டார். பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்ப்பூதா செஞ்ச மகாமுனிவரை அனுப்பினேன். 2வது அறிவிக்கும் மற்றொன்றுக்கு பிறக்க முடியும் வந்து நாடு கேட்டான். அதற்கும் நாடு கொடுக்க மறுத்தேன். 3வதாக பாண்டவர் சார்பிலே நாடு கேட்க என்னிடத்தே வந்ததையா? பாண்டவருக்காக ஆண்டவரே நாடு கேட்க வந்திருக்கிறார். அப்பனையும் பாண்டவர் பக்கத்தில் இருக்கிறது, அநியாயும் நம்ம பக்கத்திலே இருக்கிறது, தர்மம் பாண்டவர் பக்கம் இருக்கிறது, அதர்மம் என்னிடத்திலே இருக்கிறது. இந்த தர்மம் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். அண்ணா வாங்க, டைம் ஆகி போச்சுதான். உட்காந்துக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. போறவங்க எங்களுக்கு போய் சண்டை போடாத இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சு கூட போறது. அப்படி பரந்தாம வந்து நாடு கேட்கின்ற போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த தூது வந்தவன் அவனுக்கு மரியாதை இல்லாமல் அவமதித்தேனே. அவனுக்கு துணை பாண்டவருக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று துணை புரிந்து பரமாமா அதற்கு துணையாய் இருந்தானே விதுர பெருமான். அந்த விதுரனை பெரியோர் என்று எண்ணி பார்க்கவில்லை, தந்தையுடன் பிறந்தவர் என்று எண்ணி பார்க்கவில்லை, என் நாட்டிற்கு அஸ்தினாபுரத்திற்கு மந்திரி என்று எண்ணி பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு
சிறியத்தன் தரிதரனை தாசி மகனே பேசி மகனே ஏனினமாக பேசினேன். காதிலும் கேட்காத வார்த்தையை பேசி அவனை அவமதித்து நின்றேனே. அப்போது கோபத்தோடு விதரன் கையில் இருக்கக்கூடிய வில்லை எடுத்து உடைத்து சென்று விட்டார். அப்போது பார்த்தார், ஆஹா துரியோதனா, நான் சின்ன மாமனார் கண்ணன் வந்து போகவா மனம் வந்து போகவா என்றார். பாண்டவருக்காக பாகத்தை கேட்பதற்கிறேன். சூரிய நாள் தோற்ற நாடு பாண்டவர்கள் வாதி என்று சொல்லக்கூடிய சண்டையால் பெற்றுக் கொள்ளட்டும் என்று 10, 8, 18 நாள் சண்டை நான் சத்தியம் செய்து கொடுத்தேனே. 19 நாள் உயிரோடு இருப்பவர்கள் இந்த உலகத்தை ஆளலாம் என்று அந்த சத்தியத்தின் பிரகாரம் சண்டை துவக்கும் கண்ணனிடத்திலே சண்டைக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன். என் படையின் சார்பாக சேர்ந்தது 11 அக்ரோனிகள்.